சொன்ன கேளுங்க. சக்கரை சக்கரை ஐயோ, வீட்டை விட்டு வெளியே போனா ஒரே தொல்லையா இருக்க. என்ன பண்றது இப்போ? முதல்ல இந்த பொம்பளைங்களை வேலையை விட்டு நீக்கணும். இதனால ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாயிடுவோம் போல இருக்கு. டாக்டர், என்னை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், என் இளமை வேகத்தை என்னால தாங்க முடியல டாக்டர். டாக்டர், எப்படியாவது என் ஆண்மையை எடுத்துருங்க டாக்டர், ப்ளீஸ். ஹேய் எடோ, வைத்தியசாலையில் ஆண்மையை கூட்டணும்னு ஆட்கள் வந்துட்டுண்டு. ஆண்மையை குறைக்கணும்னு வந்த முத ஆள் நீதான்டா. இதுக்கு வைத்தியம் ஒண்ணும் வேண்டா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, போய்க்கோ. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு டாக்டர் எனக்கு. ஆயோ, கல்யாணமாகியும் ஆண்மை வேண்டாம் என்கில் உன் கல்யாணத்தில் ஏதோ மர்மம் உண்டு. எடோ, டாக்டர் எடுத்தும் வக்கீல் எடுத்தும் போய் பறஞ்சாலே உன் வாழ்க்கை போகும். உண்மை பாரா. ஐயோ, உண்மையை பறஞ்சாலும் என் வாழ்க்கை போயிடும் டாக்டர். இப்ப எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம்? உங்களால எடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரி, ஞான் எடுக்கும். அதுக்கு முன்ன சம்சாரத்துக்கிட்ட பர்மிஷன் லெட்டர் வாங்கி வரணும். எடோ, உனக்கு டெம்பரவரி ஆயிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணுமாலே? அதே அதே அதே. அதுக்கு ஞான் ஒரு வழி வரையாம். நானும் காலையில இருந்து பாக்குறேன், நீ பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பாக்குற. தாயி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் தாயி உன் முகத்துல சந்தோஷத்தையே பாக்குறேன். இப்பதான் குடும்பமா இருக்கு. வந்துட்டான் உன் புருஷன், வந்துட்டான். பாட்டி, அவர் சாப்பிட கூப்பிடுங்க. டேய், சாப்பிட வாடா. சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரமா எழுப்பி விடு. என்ன வேலைன்னு கேளுங்க பாட்டி. என்ன வேலைடா? முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, எழுப்பி விடுனா எழுப்பி விட வேண்டியதானே? என்ன வேலைன்னு சொன்னாதான் எழுப்பி விடுவேன்னு சொல்லுங்க பாட்டி. என்ன வேலைன்னு சொல்லு, அப்பதான் எழுப்புவேன். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு எதுக்குன்னு நீங்க கேளுங்க பாட்டி. கோவிலுக்கு எதுக்குடா? சபரிமலைக்கு நான் மாலை போட்டுக்க போறேன். இந்த வருஷம் முறையா மாலையை போட்டு கன்னி சாமியா மாறி 48 நாளைக்கு கடுமையான மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? டேய் பங்காளி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அட பாவி, இந்நேரம் நான் வரலனா என் பொண்டாட்டி உடம்பெல்லாம் கட்டு கட்டா ஆக்கிட்டு இருப்பேடா. டேய்,
என் பொண்டாட்டி கட்டில்ல இது வரைக்கும் நானே ஏறினதில்ல. உனக்கு இன்னும் தைரியம் இருந்தா கட்டில் மேல ஏறி என் பொண்டாட்டி கால் மேல போய் முட்டிக்கிட்ட போய் செக் போஸ்ட் தாண்டி இருப்பேன். சொல். டேய், நீ ஊறி போறதுக்கு தானே வெள்ளை கட்டி நினைச்சியா? டேய், என் பொண்டாட்டிடா, தங்க கட்டிடா. பாடுறா பாடுறா, இதெல்லாம் உன் சம்சாரத்துக்கிட்ட வச்சுக்கிடா. போடா. டேய், என்னடா முளைக்கிற? போடா போடா. வள்ளி, நான் பண்ண தப்ப நினைச்சா போதையில கூட உன்னத்தோட மனசு வர மாட்டேங்குது வள்ளி. நல்லா நீ என்னைக்குமே மேலதான், நான் என்னைக்குமே கீழதான். பாட்டி தயவுசெய்து நான் சொல்றேன் கொஞ்சம் கேளு. ஐயோ நான் சொல்றதை கேள. பாட்டி பாட்டி வாணா பாட்டி. என் கையை விடுறா. வாணா பாட்டி. விடுறா. இந்தம்மா நீ பரவிடு. இவன் மனசுல என்ன இருக்கணும் சொல்ல மாட்டான். உனக்கு புருஷனாவும் நடந்துக்க மாட்டான். இப்படி ஒரு புருஷனே இல்லைங்கிற நினைப்போட உன் பிறந்த வீட்டுல அது நிம்மதியார். பரப்பிடுமா பரப்பிடு. இப்ப என்ன நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்னும் என்னடா நடக்கணும்? அட பாவி, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவளை கண்ணி கழியாம வச்சிருக்கிறியே, இந்த பாவம் உன்னை 7 ஜென்மத்துக்கு விடாதுடா. டேய், இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சுடா. முறை பொண்ணுன்னு இறக்கப்பட்டு இவ கழுத்துல தாலி கட்டிட்ட. ஆனா எங்க இவ முறை தவறி போயிருப்பாளுங்கிற சந்தேகம் உன் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கு. டேய், இப்படி ஒரு கொடுமை உன்கிட்ட அனுபவிக்கிறத விட அவ வாழ விட்டு அவ வீட்டுல இருந்திருக்கலாமே. பார், நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு கட்டகம் வந்துரும். என்னடா பெருசா கோவம் வரும்? பின்ன ஏடா அவளோட சேர மாட்டேங்கிற? இன்னைக்கு 2ல உனக்கு தெரிஞ்சாவணும். சொல்றா. அவன் சொல்ல மாட்டாமா? நீ இல்ல நடந்துக்கிறேன். என்னவா நடந்துக்குவ? புருஷனா நடந்துக்கிறேன். எப்ப? நாளைக்கு. அது என்ன நாளைக்கு? இன்னைக்கு இப்பவே என் கண்ணு முன்னாடியே நடந்துக்கணும். அவ கண்ணத்துல முத்த கூட. பாட்டி பாட்டி குடுறா. ஐயோ என்ன பாட்டி இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருமா. குடுறா. டேய், என்னடா ஊதுற? இதுதான் முத்தமா? செத்த வகையில வெத்தலை பாக்கு கொடுத்தா பாரி, பாறையில வெடி வச்சா மாதிரி படாரம் குடுறா.